வணக்கம். தாடியில்லா பெரியார், பொடியில்லா அண்ணா, 95 வயதை தொட்ட தொல்காப்பியர், எதுகை மோன இவருக்கு அடிமை, எழுத்துக்கள் எது கைக்கு வந்தாலும் அது கவிதை, எதிரை தூற்றி பேசும் பொழுதும் சொல்லும் சொற்களில் இனிமை குறைக்காதவர், அரசியல் ஒரு நாகரீகம் என்றால் இவர் நாகரீகத்தின் நதிக்கரை, திருக்குவழியில் பிறந்து திருக்குறளுக்கு புது அர்த்தம் புகுற்றியவர், கலைஞர் திரு மு. கருணாநிதி அவர்கள். நாட்டில் தன்னிகரில்லா தமிழ் தலைவனை பற்றி தெரிந்து கொள்வது நம் கடமை. 2018 தான் இந்தியாவில் அனைத்து கிராமத்திற்கும் மின் இணைப்பு என்ற இலக்கு எட்டப்பட்டது. ஆனால் 1969 அதற்கான முயற்சியை துவங்கி நாட்டிலேயே முதலிடமான தமிழகத்தை வகிக்க வைத்தவர் கலைஞர். சட்டசபை விவாதங்களிலும் எப்போதும் சிறப்பாக செயல்படக்கூடிய கலைஞர் ஒரு முறை பட்டியலின மக்கள் கோயில் கருவறைக்குள் செல்ல உரிமையில்லை என்று பேசிக் கொண்டிருந்த கலைஞரை பார்த்து, கோயிலுக்கே போகாதவருக்கு இதை பற்றி ஏன் கவலை என்றார்கள் அப்போது எதிர்க்கட்சியினர். கொலை செய்தவர்கள் மட்டுமா கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும், வாதாடுபவர்களும் தான் போக வேண்டும் என்றார் கலைஞர். தமிழாண்டு வரிசைக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்று பெயர் அளித்ததும் கலைஞர் தான். இந்தியாவில் முதல் முறையாக 1997 தகவல் தொழில்நுட்ப துறையை உருவாக்கிய எதிர்கால சிந்தனையாளர் கலைஞர் தான். ஆசியாவில் மிகப்பெரிய நூலகமான சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியதும் கலைஞர் தான். இவர் மூளையே வெறும் டைரி. ஆம், அந்த அளவுக்கு ஞாபக சக்தி கொண்டவர் கலைஞர். நீராடும் கடலூற்று என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக அரசு விழாக்களில் பாடும் வழக்கத்தை 1970 கலைஞர் ஏற்படுத்தினார். ராஜாஜியில் துவங்கி காமராஜர், பக்தவக்ஷணம், அண்ணாதுரை இதுபோல 11 முதல்வர் ஆட்சி காலத்தில் அரசியல் செய்தவர் கலைஞர். மேடையில் உரையாடலும் திரையில் கலையாடலும் ஒன்றுக்கொன்று பின்னி பிடிந்து கலை வேறு கட்சி வேறு இல்லாமல் இரண்டையும் ஒன்றென்று என்று ஆட்சி புரிந்தவர். ₹1 1 கிலோ அரிசி, குமிழில் திருவள்ளுவருக்கு சிலை, தமிழ்நாடு பாடநூல் கழகம் உருவாக்கம், பெரியார் சமத்துவபுரம், கைரிக்ஷா வழக்கத்தை தடை செய்தல், அனைத்து சாதியினரும் மசகர் என பல திட்டங்களாலும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு திசை தந்தவர் கலைஞர். செம்மொழி மாநாடு நடத்தி செந்தமிழை செழிக்க வைத்தவர் கலைஞர். எழுத்தாளர், பேச்சாளர், வசனகர்த்தனம், நூலாசிரியர், சிறுகதை ஆசிரியர், நாடக ஆசிரியர், பத்திரிகையாளர், பாடலாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர், முதலமைச்சர், தோல்வியே காணாத சட்டமன்ற உறுப்பினர் என 95 வயதில் களத்தில் நின்றவர். தமிழ் போல் வாழ்ந்தவர், தமிழுக்காக வாழ்ந்தவர், தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர் கலைஞர். ஒரு சரித்திரம். நன்றி.